கேட்டிங்களா கேட்டிங்களா? கண்ணீரும் கதை சொல்லும். கண்ணீரில் பல வகையான கண்ணீர் இருக்கிறது. சில பேர் நீலி கண்ணீர்ன்னுவாங்க, சில பேர் ஆனந்த கண்ணீர் என்பாங்க, சில பேர் துயரத்தால் வரும் கண்ணீர் என்பாங்க. இப்படிப்பட்ட கண்ணீர் மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிறது. நீலி கண்ணீர் நடித்து கொண்டே அழுவது, ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்திலே வருவது, துயர கண்ணீர் அது நம் குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு துயரத்தை காட்டுகிறது. இப்படி கண்ணீரே ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கதையை கூறுகிறது. அந்த கண்ணீர் கீழே விழலாமா? கண்ணீர் நாம் சந்தோஷத்திலே விட வேண்டுமே தவிர சங்கடத்தில் அல்ல. சிந்தித்து செயல்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுவோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.